ஹலோ பீபர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2025 ஒரு பிரிட்டிஷ் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக வெளியான ஐ ஸ்வேர். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜான் டேவிட்சன். படத்துடைய கதைக்கிழமை 1983 ஸ்காட்டிஷ் பார்டர்ஸில் நடக்கிறதாக தான் இந்த கதைக்களம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. 1983 நம்ம கதாநாயகனுக்கு வெறும் 12 வயசு தான். அவர் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல. நமக்கு என்னென்னு சந்தோஷமாக அந்த ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வயசு. அப்படி தான் அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் ஃபுட்பாலில் நம்ம ஒரு பெரிய பிளேயராக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாப்புல. இவர் ஒரு கோல் கீப்பராகவும் இருக்கிறாரு. அடுத்த டீம் செலெக்ஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் எப்படியாவது நம்ம அந்த டீமுக்குள்ளே உள்ள போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவில் முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஆனாலும் இவரே எதிர்பார்க்காம திடீர்னு இவருக்கு உடம்புல ஒரு பிரச்சனை ஒன்று ஆரம்பிக்குது. அதாவது டூரெட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. அது ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அது என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களா ஒரு விஷயத்தை யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க, ரொம்ப கைண்டாக ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரொம்ப கைண்டாக தான் பதில் சொல்லுவீங்க. திடீர்னு கேட்ட நபரையே அசிங்கமாக திட்டிடுவீங்க. ஏன் திட்டுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கழுத்து ஒரு பக்கம் திடீர்னு வெட்டிக்கிட்டு போயிடும். அது ஏன் போகுது அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஹீரோவுக்கு வலது பக்கம் யாராவது நடந்து வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டாங்க அப்படின்னா வந்து பேசின மூஞ்சி முறையெல்லாம் பேத்துருவாப்புல. அது ஏன் அடிக்கிறாரு, எதுக்கு அந்த கையை அடிச்சது அப்படிங்கிறதே இவருக்கு தெரியாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த டூரெட் சிண்ட்ரோம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனாலேயே கடைசியாக ஃபுட்பால் டீமில் மட்டும் இல்லை, ஸ்கூல்ல இருந்தே கூட எப்பா நீ நிறுத்திக்கப்பா, தேசியம் உங்கள் பிள்ளையை கூட்டு போயிருங்கம்மா, இதுக்கு மேலே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கூல்ல இருந்தே நிறுத்தி விட்றாங்க. அப்படிங்கிற அளவுக்கு பிரச்சனை பெருசாகுது. இவருக்கு ஒரு அழகான குடும்பம் ஒன்று இருக்குது. அப்பா அம்மா தம்பி தங்கச்சி இவர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குடும்பம் அது. ஆனால் ஹீரோவுக்கு இந்த மெடிக்கல் கண்டிஷன் அப்படிங்கிறது போக போக ஒரு மாதிரி பிரச்சனையாகவே மாற, எப்பா இதுக்கு மேலே இந்த பிள்ளையை வச்சுல என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளையை பார்த்துட்டு இந்த பிள்ளை என்னென்ன பிரச்சனை பண்ணுதோ இதெல்லாம் சந்திக்கணும், ஃபேஸ் பண்ணணுங்கிறதுக்காகவே இந்த குடும்பமே வேணாம்னு சொல்லி மொத்தத்தையும் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாப்ல ஹீரோவுடைய அப்பா. ஹீரோ டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு அப்படின்னா கூட முன்னாடி அவர் மாட்டுக்கு ஜாலியாக தான் சாப்பிடுவாப்ல. திடீர்னு முன்னாடி உட்காந்துருக்கவன் முகத்தில் துப்பிடுவார். இவர் எதுக்கு துப்புறார் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியல. இப்படி ஒரு பிரச்சனை ஒரு மனுஷனுக்கு இருந்தது அப்படின்னா, ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்ததுன்னா அவருடைய லைஃப் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இவங்க அம்மா இங்கே பாரு, நீ முதல்ல அந்த ஃபயர் பிளேஸ் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட்டாக போய் உட்காந்து தனியாக உட்காந்து சாப்பிட்ற, எங்களோட உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்லிடுது. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதாவது சொசைட்டி ஒரு பக்கம் தன்னை ஒதுக்க, தான் சொந்த குடும்பமே இன்னொரு பக்கம் ஒதுக்க, என்னடா வாழ்க்கை இது, எதுக்கு வாழணும் அப்படிங்கிற அளவுக்கு கதாநாயகன் போகிறாரு. ஆனால் இப்படி போன ஒரு நபர், நம்ம மகாராணி இருக்குல்ல குயின் எலிசபெத், அந்த அம்மா கையால் ஒரு மிகப்பெரிய விருதை வாங்கினார் அப்படின்னா இது எப்படி சாத்தியம்? எப்படிங்க இப்படி இருக்க ஒரு ஆள் எப்படிங்க அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது எப்படி, அவர் என்ன பண்ணார், எப்படி பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் கிர்க் ஜோன்ஸ் அப்படிங்கிற நபர் இயக்குன ஒரு படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு உண்மையாகவே இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட அந்த ஜான் டேவிட்சன் அப்படிங்கிற அந்த ஹீரோவுடைய கேரக்டர் இருக்கு இல்லையா, இது ஒரு ரியல் லைஃப் கேரக்டர். அந்த கதாபாத்திரம் உண்மையாக அவருடைய வாழ்க்கையில் 12 வயசுலேருந்து என்னென்ன நடந்துச்சு, கடைசியாக எப்படி குயின் எலிசபெத் கையால் அந்த விருதை வாங்கினார், அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு அவன் அந்த ரியல் லைஃப் கேரக்டர் என்னென்ன பண்ணுச்சோ எல்லா விஷயங்களையும் தான் அப்படியே ஸ்க்ரீனில் படமாக இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் ஒரு போட்ஸ், அதாவது பேஸ்ட் ஆன் த ட்ரூ ஸ்டோரி, இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்ன அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் தான். நிச்சயமாக நீங்கள் ஒரு பட்டிங் ஆக்டராக இருக்கீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். என் சைடில் இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எதுக்கு அப்படின்னா, இப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு, ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு தோணலாம். ஏன் ஈவன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கூட என்னங்க அந்த மனுஷன் நடிச்சிருக்காப்லையா, இல்லை உண்மையாகவே ஒரு பிரச்சனை இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டை தான் இங்கே கொண்டு வந்து போட்டிருக்காங்களா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்குற அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸில் வேறு லெவலில் புல் ஆஃப் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டரை ப்ளே பண்ண ராபர்ட் அரமாயோ அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து. அவருடைய நடை உடை பாவனை, சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ், ஒரு கதாபாத்திரம் பேசும்போது எப்படி தன்னறியாமல் அந்த விஷயம் ட்ரிகர் ஆகுது, பிரெயினில் இருக்க ஒரு சிக்னல்னால தான் அந்த விஷயம் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு இந்த படத்தில் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஆர்டிஸ்டாக நார்மலாக நான் மாட்டுக்கு இருக்கேன், நீங்கள் என்ன கொடுத்தாலும் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டரை உள்ளே போய் அதை உள்வாங்கிக்கிட்டு அதை ஸ்க்ரீனில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மனுஷன் அந்த கேரக்டர் பண்ணதுக்காகவே, இந்த கதாபாத்திரத்துக்காகவே இந்த ஆர்டிஸ்ட்டு எக்கச்சக்கமான விருதுகளை அள்ளி குவிச்சிருக்காரு. நிச்சயமாக தகும், ஹி டிசர்வ் தட் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரியே ஸ்காட் எல்லிஸ் வாட்சன் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அந்த 12 வயசு பையன், சின்ன வயசு ஜான் டேவிட்சனாக அந்த கதாபாத்திரத்தை பண்ண ஆர்டிஸ்ட். அவருக்கு இது முதல் படம்.
அதையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னும் அது முதல் படமா, அது அந்த பையன் சூப்பராக பண்ணியிருக்காப்லையே அப்படிங்கிற லெவலில் இருக்கும் அந்த ஆக்டருடைய பெர்ஃபார்மன்ஸு. இது போக அந்த படத்தில் முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் வரும். டாட்டின்னு ஒரு கதாபாத்திரம், டாமின்னு ஒரு கதாபாத்திரம். அந்த டாட்டிங்கிற கேரக்டரை வந்து மேக்ஸின் பீக் வந்து பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த இன்னொரு கேரக்டருக்குள்ளே டாமி, அதை வந்து பீட்டர் முல்லன் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 பேருமே அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அது பெர்ஃபார்மன்ஸுங்கிறத விட இந்த 2 கதாபாத்திரங்கள் உள்ள வந்து ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது, ஏங்க இந்த மாதிரி நபர்களால் தானே உலகத்தில் உண்மையாக மனிதநேயம்ங்கிறது இன்னும் இருக்குது, ஏன் மழை பெய்யுதுன்னா இவங்களால தான் ஏன் பெய்யுது அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு கேரக்டர் ரைட்டிங் இல்லை, என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸில் 2 பேரும் ரொம்ப அழகாக ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிருப்பாங்க அந்த கேரக்டரை. பட் ரொம்ப வந்து உள்வாங்கி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான், அதுவுமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க 2 பேருமே. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் மெயின் லீடாக பண்ணக்கூடிய ஆக்டராக இருந்தாலும் சரி, சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். அட்டகாசமான ஒரு படம் இது. இந்த படத்தில் சினிமோகிராஃபியும் சரி, மியூசிக்கும் சரி செம்மையாக இருக்கும். ஒரு கட்டத்தையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறது அதாவது மியூசிக்ங்கிறது ஒரு சில இடங்களில் தான் இருக்கும், ஆனால் அந்த சீன் அடுத்த கட்டத்துக்கு வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகும் இதில். ஆனால் முக்கியமாக ஆக்டிங்கை தான் சொல்லுவேன். நான் திருப்பி சொல்கிறேன், நினைக்காது, நீங்கள் படத்தை பாருங்கள் உங்களுக்கு தெரியும். பட் இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன், இது ஒன்றும் த்ரில்லர் கிடையாது. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக ஏதோ இருக்குதோ, பரபரப்புடைய உச்சியில் ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் எதுவுமே அந்த படத்தில் இருக்காது. ப்ரீஸியாக ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ட்ராமா அப்படின்னா எந்த மாதிரி அந்த படம் இருக்கும், அப்படி படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய விருந்து இந்த படம். அட்டகாசமான ஒரு படம் இது. இந்த படம் IMDbலையும் சரி எல்லா இடத்துலையும் சரி ரேட்டிங்கை வாங்கி குமிச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம ஆளுங்களுக்கு படம் அப்படின்னாலே பரபரன்னு பற்றிக்கிட்டு போகணும் சார், என்ன சார் இப்படி மெதுவாக உருண்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியே நினைப்பாங்க. என்கிட்ட கேட்டால் 2023 ஏர்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்தது, மைக்கேல் ஜோர்டானை பற்றி பேஸ் பண்ண ஒரு படம் அது. அந்த மாதிரி அந்த படம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு அதை விட 2 மடங்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் இது. அட்டகாசமாக எல்லா சைட்லேயும் டெக்னிக்கலி சவுண்டாக ஒரு படத்தை புல் ஆஃப் பண்ணியிருந்தது இந்த டீமு. செம்மையான ஒரு படம். அடல்ட் கான்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் செக்ஷுவலாக எதுவுமே கிடையாது. ஆனால் ஹீரோ வாயை திறந்தாலே அவர் அறியாமையே வந்து விழுகிற வார்த்தை எல்லாமே ஒரு ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் தான். அந்த லெவலுக்கு ஒரு சம்பவமாக இந்த படம் இருக்கும். அதனால் என்கிட்ட கேட்டால் US 16+ங்கிற கேட்டகரியில் இதை வைக்கலாம். உங்களுக்கு உலகத்தரமான டெட் ஸ்லோ ட்ராமாஸ் பட் நல்ல படங்கள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அந்த படம் தான் இது. நம்ம சைடில் இருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பாருங்கள். லைஃப்பில் என்னங்க வாழ்க்கை இது, எல்லா இடத்துலையும் நம்ம தான் அடி வாங்குறோம் அப்படின்னு நினைக்கிற ஆளாகலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம் இது. பார்க்கணும் அப்படிங்கிறவங்க மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக பாருங்கள். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.